ஹலோ ட்ரேடர், வெல்கம். நம்ம ஒன்லி ஸ்டாக்லேருந்து சேனலில் பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஒரு லேர்னிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ சண்டேஸ் பார்த்திங்கன்னா இந்த பிகினர்ஸ் பார்ட் 2 இது வந்து பிகினர்ஸோட பார்ட் 1 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஐகார்டில் தரேன் மேலே. ரெண்டாவது நம்ம நேற்று பார்த்திங்கன்னா லேர்னிங் வீடியோஸ், சாட்டர்டே வந்து லேர்னிங் வீடியோஸ், சண்டே வந்து பிகினருக்கான வீடியோ வரும். நேற்று லேர்னிங் வீடியோவையும் நான் கார்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர்ஸுக்கான 2 டைப் ஆஃப் ஏர்னிங்ஸை பார்த்துருந்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, செகண்ட் வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங், மூணாவது ஸ்விங் ட்ரேடிங். இது என்ன 3 இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங், ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங்னு இருக்கும். இது என்ன ரெண்டுமே இன்வெஸ்டிங்னு இருக்குது, ஆனால் ஷார்ட் டைம்னு இருக்குது. ஷார்ட் டைம்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணது தான் இந்த இது. ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது இன்வெஸ்டிங்கான பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 years இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அதுதான் வந்து லாங் டைம் இன்வெஸ்டிங் தான் வந்து இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமாக நம்ம என்னென்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். இப்போது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக அதை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன்லேருந்து போவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஃப்யூச்சரில் ஒரு நெக்ஸ்ட் வீக் சண்டேயில் வரும். பிகினர்ஸாக ஒரு புதுசாக மார்க்கெட் உள்ள வரவங்க எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணலாம், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, எதை வச்சு செக் பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம போட்ட முதல் வந்து நம்ம காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான எப்படி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, நல்ல கம்பெனியை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த வீடியோவை நான் போடுறேன். ரெண்டாவது இந்த ஹோல்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 years இருக்கும். இந்த 3 to 5 years பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம மொத்தமாகவும் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம மாதமாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் வந்து பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் தான் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 2020 இல்லை நீங்கள் ஒரு 5 வருஷம் நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா கூட இப்போது என்ன நடக்குது, 2022 5 வருஷம் 2017 பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மாதம், ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2017லேருந்து போடுறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு என்ன ரீசனுக்கு இப்போ எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, ஃபினான்ஷியலுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து நம்ம ஓவராலாக ஒரு நாடும் ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற தான் செய்யும். இனிமேல் வந்து கீழே பின்னாடி விழுன்றது கிடையாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி இந்த நாட்டோட வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த நாட்டோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த உள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிங்களாகட்டும், ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு படிப்படியாக முன்னேறும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியலாகவும் அது வந்து க்ரோத் ஆகும். அந்த க்ரோத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் தான் வந்து பங்குச்சந்தை. ஒரு நாட்டோட மதிப்பு இடத்துக்கு வந்து பங்குச்சந்தை ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும், க்ரைட்டீரியாவாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வந்து ஓவராலாக நம்ம இந்திய தேசிய பங்குச்சந்தையோட குறியீட்டு வந்து நிஃப்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த நிஃப்டி வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துலேருந்து எல்லா வருஷமும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், ஒரு சில வருஷங்களை தவிர. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2016-17 பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 12,000 திருப்பி கீழே வந்தது இல்லைன்னு சொல்ல, அது கொரோனா பீரியடில் வந்தது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000. அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் ஒரு நிஃப்டி பீஸே வாங்கியிருந்தீங்கன்னா கூட 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி ஒரு 180 ரூபா வந்திருக்கும். ஸோ இப்படி தான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஏன் ஸ்டாக்கில் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டாக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன்,
ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், அந்த ஸ்டாக்கில் நம்ம பண்ணுறோம். இந்த ஷேர் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, 2017னா ஒரு 1000 ரூபாய் பக்கம் இருக்குது. 1000 ரூபாய் 2017 ஜனவரி பார்த்தீங்கன்னா 900 ரூபாயில் இருந்திருக்கு. 900 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் போயிடுச்சு. நல்ல கம்பெனி, பஜாஜ் ஃபினான்ஸ், நல்ல கஸ்டமர் இது பண்ணுறாங்க, நல்ல பிஸ்னஸ் இருக்குது, பப்ளிக்கிட்ட நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. அப்படின்னும்போது நமக்கு ஒரு எவ்வளோ மாதம் இதில் ஒரு 1000 ரூபாய் போட்டுருந்தோம்னு வைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷேர் 12 ஷேர் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 10 ஷேர்னும் போது 2000 ரூபாய் போகும்போதெல்லாம் 5 ஷேர் வாங்கியிருப்போம். ஓவராலாக நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், 2000 ரூபாய் 2500 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 4000 ரூபா போக சொல்ல நமக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் க்ராஷ் ஆகும்போது நம்ம ஒரு திருப்பியும் இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தோம். ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனியை செக் பண்ணிட்டோம், நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கீழே வந்தாலும் திருப்பி இந்த கம்பெனி மேலே போயிடும் அப்படின்றத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க, இன்வெஸ்டர் என்னைக்குமே வந்து பொறுமையாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். அப்படின்னும்போது இப்போது 1000 ரூபாயில் இந்த ஸ்டாக் இப்போ 8000 ரூபா போயிடுச்சு. ஸோ ஓவரால் க்ரோத் நம்ம 5 இயர்ஸ் 3 to 5 இயர்ஸ் அப்படின்றோன்னா அட்லீஸ்ட் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 2017லேருந்து 19 20க்குலாம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா கிட்டத்தட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசை விட ட்ரிபிளாக எடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டிங்கான பீரியட். ஏன் இந்த இன்வெஸ்டிங்கான பீரியடுன்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஓவராலாக வந்து ஃபினான்ஷியலாக எல்லா நாடும் க்ரோத் ஆகும்போது உள்ளே இருக்க இந்த கம்பெனிஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் ஆகும். அதாவது உள்ளே இருக்க கம்பெனி க்ரோத் ஆகிறது தான் அந்த நாட்டோட வளர்ச்சி. ஸோ இந்த ஃபினான்ஷியலாக எல்லா இதுவும் வளர்ச்சி ஆகும்போது அந்த நிஃப்டி தேசிய பங்குச்சந்தை குறியீட்டினும் ஓவராலாக அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும், அப்போ. ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம ஏன் ஒரு ஸ்டாக்கில் பண்ணோம், நம்ம வந்து ஒரு கோல்டில் பண்ணலாமே அப்படின்னா, கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறும் இறங்கும், அது மட்டும்தான். ஆனால் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கில் வந்து ப்ரைஸ் ஏறும், ப்ளஸ் வந்து ஸ்டாக்கில் உங்களுக்கு டிவிடெண்ட் தருவாங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அப்படின்னும் போது வருஷத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ மினிமம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. 5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனஸ் கூட தரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 20 ரூபா கொடுக்குறாங்க பஜாஜ் ஃபினான்ஸ். எப்போ ஜூன் 30 எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு, இந்த பேமெண்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட். ஸோ வருஷம் 20 ரூபா வந்து அது இல்லாத உங்களுக்கு இந்த ஷேரோட அப்ரிசியேஷன் இல்லாத, ஷேரோட ப்ரைஸ் ஏறது இல்லாத உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராக அவங்களுக்கு ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. அப்போ நீங்கள் ஒரு 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 100 × 20 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு ஓவராலாக. அது மட்டும் இல்லாத ஸ்டாக்கை வந்து சில டைம் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா என்னென்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணி 3 ஷேருக்கு 2 ஷேரு, 3 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 4 ஷேரு அந்த மாதிரி கொடுப்பாங்க. 1 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேரு, 1 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேரு, இப்படி கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாகும். ப்ரைஸ் கம்மியாகணுன்னே லாஸ்ட்டில் இல்லை, அதுக்கான ஈக்குவல் ஷேரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 1000 ரூபா இருக்கிற ஷேர் 500 ரூபா ஆகுனா நீங்கள் 1000 ரூபாய்க்கு 1 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேராக கொடுத்துருவாங்க. ஸோ திருப்பி அந்த மாதிரி கொடுக்குற கம்பெனிங்க வந்து நல்ல க்ரோத் ஆகிற கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கும், போனஸ் கொடுக்குற கம்பெனிங்க. ஸோ அதனால் திருப்பி அந்த ப்ரைஸுக்கு போகும்போது உங்களுக்கு டபுளாக மேலே போயிடும். இப்போ 1000 ரூபா இருக்க ஸ்டாக் 500 ரூபா வாங்கிடுறாங்க, உங்களுக்கு 2 ஷேர் வந்துடுது. நீங்கள் 2 ஷேர் வச்சுருப்பீங்க 500 ரூபாய்க்கு. ஆனால் திருப்பி அந்த 500 ரூபா ஷேரு 700 ரூபா போகும்போது உங்களுக்கு 1400 ரூபா உங்களுக்கு ஓவரால் இந்த இதுவாக இருக்கும். அப்போது 400 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்து 1 ஷேர் தான் வாங்குவீங்க. இப்போ 500 ரூபாயில் 2 ஷேர் ஆச்சு. இப்போ அந்த 500 ரூபா ஷேர் 700 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ 2 7 1400 ரூபா, அப்போது 400 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டிங்க்கான பவர்ஸ். இதை வந்து பேசிக்கில் ஒரு பிகினராக நம்ம வந்து ஒரு லாஸ் இல்லாத பண்ணுறதுக்கு நம்ம நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணோம். நம்ம மினிமம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 வருஷம் அதை வச்சுக்கணும். ரெண்டாவது, இதில் வர பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா போனஸ் வரும், போனஸ், டிவிடெண்ட், போனஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு நமக்கு. இதிலே நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆஸ் அ பிகினராக பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு நாலேஜ் ஆகலாம், ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக எப்படி போய் பார்க்குறது,
ரெண்டாவது அதோட நம்ம வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அந்த கம்பெனியை அப் டு டேட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ரெண்டாவது ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங். ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங்னு பார்த்தாலும் சேம் அதே தான், நல்ல கம்பெனியாக தான் இருக்கணும். ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங்கிறதால ரொம்ப நியூஸ் பேஸ்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம கேபிட்டலை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கில் போய்ட்டு ஒரு 5 ரூபா இருக்க ஸ்டாக்கு டக்குன்னு ஒரு 100 ரூபா போய்டுன்றாங்க, அதை வாங்கட்டா அது வேலையே வேணாம். 500 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு நமக்கு ஒரு 30 ரூபா ஏறினா கூட நம்மளோட கேபிட்டல் வந்து நமக்கு சேஃபாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபண்டமெண்டலில் குட் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். இதனோட பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 6 மந்த் இருக்கும். இந்த ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங் வந்து இது வந்து மந்தில் வரும், ஓகேங்களா. இப்போ பெனிஃபிட் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து இதே தான். இது இந்த பீரியடில் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ப்ளஸ் போனஸ் கொடுத்தா கிடைக்கும். இந்தமாரி ஷேரோட அப்ரிசியேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாத இதனோட அப் டு டேட்டை வந்து நம்ம டெய்லியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக மானிட்டர் பண்ணணும், ஓகேங்களா. சில ஷேர்லாம் வந்து ஒரு 6 மாதம் அந்த பீரியடில் வந்து நல்ல மூமெண்ட்டாக இருக்கும், நல்ல கீழேயும் இறங்கும். ஸோ நம்ம அப்போ வந்து டெக்னிக்கலாகவும் நம்ம இந்த ஷேரை அப்ரோச் பண்ணணும். ஸோ சில இடத்துல அப்படின்னும்போது நமக்கு இதில் வர பெனிஃபிட்டும் சேம் இன்வெஸ்டிங்கை விட கொஞ்சம் நம்ம ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறது ஒரு 6 மாதத்தில் ஒரு அளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங். இந்த ஸ்விங் ட்ரேடிங்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதாவது ஒரு கேட்டகரியும் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஷார்ட் டைமில் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜையும் நம்ம கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக. இதுக்கு வந்து ஸ்டாக் செலெக்ஷனும் பக்காவாக இருக்கணும், அந்த ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கணும். இது எல்லாம் பேசுங்க. இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஷார்ட் டைம் பண்ணுறீங்களோ, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, எதுவானாலும் சரி, நைட்டு ஹோல்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டாக் செலெக்ஷன் ஃபண்டமெண்டல் வந்து மஸ்ட்டு. நீங்கள் அதை வந்து கம்பல்சரி வந்து பார்த்தே ஆகணும். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணணும், எவ்வளோ வால்யூம் நடக்கணும், அந்த ஸ்டாக் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கணுமா, பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கணுமா, இல்லை அதனோட லிக்விடிட்டி எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையும் தனியாக அது ஒரு வீடியோவில் தான் சொல்ல முடியும், ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகும். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்ஸில் வரும் 3 to 4 வீக்ஸ், 3 to 6 வீக்ஸ் வரும். பீரியட் வந்து பெனிஃபிட்டாக அதே தான். இந்த பீரியடுக்குள்ளே நம்ம எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்குள்ளே நம்ம வச்சுருந்தா மேக்ஸிமம் இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கோசரம் தான் பார்ப்போம். நம்ம இதில் டிவிடெண்ட் வந்தால் நம்ம லக்கு தான், அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கலாம். அடுத்தது இதுக்கு வந்து அதே தான். இதுக்கு வந்து அப் டு டேட் வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லி ஸ்டாக்கோட நியூஸையும் வாட்ச் பண்ணணும், கம்பெனியில் என்ன நடக்குது, இந்த கம்பெனி வந்து பப்ளிக் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது டெக்னிக்கல் வைஸ் செக்குன்னு சொன்னால் ஒரு சேனலுக்குள்ளே இருக்கா, ஒரு செல்லிங் ஜோனில் இருக்கா மார்க்கெட்டு, செல்லிங் ஜோனை பிரேக் ஆகி கீழே போதா, இல்லை செல்லிங் சப்போர்ட்லேருந்து மேலே போதா. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் வச்சுருக்க காசுக்கு ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் 2 வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இதுதான் சொல்லிட்டேன்ல முதல்லையே, நம்ம பேசிக்காக உள்ளே வர ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வரேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் அவங்க பார்த்தா போதும், இந்த அவுட்லுக்கை பார்த்தா போதும். அடுத்து ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ஃபண்டமெண்டலாக எல்லா ஸ்டாக்குக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங் எது பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை வந்து தனியாக வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃப்யூச்சரில் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் கூட நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்காக எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம லைவ் ட்ரேடு கூட எடுப்போம். அந்த ட்ரேடை நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டவுனில் இருக்கிறதால இப்போதைக்கு யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம எடுத்து ஜஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது ஒரு ஸ்டாக்கை எதை பார்க்குறது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு 10 கம்பெனி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அந்த கம்பெனியை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், அதில் என்ன போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம்.
அதையும் நீங்கள் அப்படியே அந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் டெய்லியும் கூட வாட்ச் பண்ணி என்ன நடக்குது, என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.